Hello everyone, welcome to my channel. இன்றைக்கி நம்ம ஸ்டாண்டர்ட் 9 சாப்டர் நம்பர் 5 கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரியில் செகண்ட் சம் வந்து பார்க்க போகிறோம். கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கொடுத்துருக்க 3 பாயிண்ட்ஸுமே வந்து கொலினியராக இல்லைனா நாட் எ கொலினியராகன்னுட்டு டிட்டர்மைன் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ கொடுத்துருக்க பாயிண்ட்ஸுக்கு வந்து நான் நேம் கொடுத்துருக்கேன். இதை ஏபிசின்னுட்டு கன்சிடர் பண்ணுறேன். ஏபிசின்னுட்டு கன்சிடர் பண்ணதுக்கப்புறம் ஏபியோட டிஸ்டன்ஸ் அதுக்கப்புறம் பிசியோட டிஸ்டன்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். ரெண்டையுமே சம் பண்ணுறப்ப எனக்கு சிஏவோட டிஸ்டன்ஸ் இல்லைனா ஏசி ரெண்டில் எதுனாலும் ஓகே தான். ரெண்டில் ஏதாச்சும் ஒரு இதோட டிஸ்டன்ஸோட ஈக்குவலாக இருக்காங்கிறத பார்க்கணும். நான் ஏசின்னே கன்சிடர் பண்ணிக்கிறேன். நான் ஏபி ப்ளஸ் பிசி ஈக்குவல் டு ஏசின்னு கிடச்சிதுன்னா அது கொலினியர், அப்படி கிடைக்கலன்னா அது நாட் எ கொலினியர். இப்போ ஃபஸ்ட்டு நான் ஏபியோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். அதனால் பின்னு கன்சிடர் பண்ணுறேன். ஏவோட பாயிண்ட் வந்து 7, -2, பியோட பாயிண்ட் வந்து 5, 1. இதை நான் x1 y1 எடுத்துக்கிறேன். இதை x2 y2ன்னு எடுத்துக்கிறேன். நான் டிஸ்டன்ஸோட ஃபார்முலா என்னென்னா d is equal to root of x2 minus x1 to the whole square plus y2 minus y1 to the whole squareங்கிற ஃபார்முலா நான் ஈக்குவல் டு root of x2 வந்து 5 minus x1 வந்து 7 to the whole square plus y2 வந்து 1 மைனஸ் ஃபார்முலாவில் இருக்குது. அடுத்து y1ல் -2 இருக்குது. நான் மைனஸ் ஆஃப் -2 to the whole squareன்னு எழுதியிருக்கேன். அப்படின்னா d is equal to root of 5 minus 7 வந்து எனக்கு -2, ஆனால் -2 to the whole square plus 1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். அதனால் 1 + 2 to the whole square ஈக்குவல் டு root of -2 to the whole square plus 1 + 2 வந்து எனக்கு 3 கிடைக்கும். ஆனால் 3 to the whole square. அப்படின்னா d is equal to root of -2 நான் ஸ்கொயர் பண்ணனா எனக்கு 4 கிடைக்கும். அடுத்து 3 ஸ்கொயர் பண்ணனா எனக்கு 9 கிடைக்கும். ஆனால் d is equal to root of 13 கிடச்சிருக்கு. 13 யூனிட்ஸ். இது எதோட டிஸ்டன்ஸ்னால் ஏபியோட டிஸ்டன்ஸ். அதனால் ஏபி ஈக்குவல் டு root of 13 யூனிட்ஸ். இதை வந்து நான் 1ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். அடுத்து பிசியோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறேன். ஆனால் பியோட பாயிண்ட் எழுதிக்கிறேன் 5, 1. அடுத்து சியோட பாயிண்ட் வந்து 3, 4. இதை வந்து நான் x1 y1 கன்சிடர் பண்ணிக்கிறேன். இதை x2 y2 கன்சிடர் பண்ணிக்கிறேன். நான் டிஸ்டன்ஸோட ஃபார்முலா என்னென்னா d is equal to root of x2 minus x1 to the whole square plus y2 minus y1 to the whole square ஃபார்முலா நான் ஈக்குவல் டு root of x2 ஓட வேல்யூ 3 minus x1 ஓட வேல்யூ 5 to the whole square plus y2 ஓட வேல்யூ 4 minus y1 ஓட வேல்யூ -1 to the whole square. அப்படின்னா d is equal to root of 3 minus 5 வந்து எனக்கு -2 கிடைக்கும். -2 to the whole square plus 4 minus 1 வந்து எனக்கு 3 to the whole square. நான் ஈக்குவல் டு root of -2 ஸ்கொயர் பண்ணனா 4 கிடைக்கும், ப்ளஸ் 3 ஸ்கொயர் பண்ணனா 9 கிடைக்கும். அப்படின்னா 4 + 9 வந்து 13. ஆனால் root of 13 கிடச்சிருக்கு. இது எதோட டிஸ்டன்ஸ் தான் பிசியோட டிஸ்டன்ஸ். அப்படின்னா பிசி ஈக்குவல் டு root of 13 யூனிட்ஸ் கிடச்சிருக்கு. இது வந்து நான் ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். அடுத்து எதோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா ஏசியோட டிஸ்டன்ஸ். அப்படின்னா ஏங்கிற பாயிண்ட் வந்து என்னென்னா 7, -2, சிங்கிற பாயிண்ட் வந்து எனக்கு 3, 4. டிஸ்டன்ஸோட ஃபார்முலா என்னென்னா d is equal to root of x2 minus x1 to the whole square plus y2 minus y1 to the whole squareங்கிற ஃபார்முலா எனக்கு ஈக்குவல் டு root of இதை நான் x1 கன்சிடர் பண்ணி இது y1, இது x2, இது y2 கன்சிடர் பண்ணிக்கிறேன். அப்படின்னா எனக்கு x2 வந்து 3 மைனஸ் x1 வந்து எனக்கு 7 to the whole square plus y2 வந்து எனக்கு 4 மைனஸ் ஃபார்முலாவில் இருக்குது. அடுத்து y1 எனக்கு -2, நான் மைனஸ் ஆஃப் -2ன்னு எழுதிக்கிறேன். ஈக்குவல் டு root of 3 minus 7 வந்து எனக்கு -4 வந்து கிடைக்கும். நான் -4 to the whole square எழுதிட்டேன். ப்ளஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 7 4 + 2 to the whole square எழுதிக்கிறேன். ஈக்குவல் டு root of -4 ஸ்கொயர் பண்ணனா 16 ப்ளஸ் 4 + 2 வந்து எனக்கு 6 to the whole square. நான் 16 அப்படியே எழுதிக்கிறேன். 6 ஸ்கொயர் பண்ணனா 36 வந்து எனக்கு கிடைக்கும். இப்போ இது ரெண்டையுமே ஆட் பண்ணனா எனக்கு d is equal to root of 52ன்னுட்டு கிடைக்கும். இந்த 52க்கு நான் எல்சிஎம் எடுக்கிறேன். 52க்கு எல்சிஎம் எடுக்கிறப்ப 2 டேபிளில் எனக்கு 26 கிடைக்கும். திருப்பி 2 டேபிளில் 13, அடுத்து 13 டேபிளில் எனக்கு 1 கிடைக்கும். அப்படின்னா எனக்கு root of இந்த ரெண்டு 2வையும் கம்பைன் பண்ணி 2 ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன். அப்படின்னா 2 ஸ்கொயர் இன்ட்டு 13 கிடைக்கும். இதை நான் ஸ்ப்ளிட் பண்ணேன்னா எனக்கு root of 2 ஸ்கொயர் இன்ட்டு root of 13 கிடைக்கும். ஸ்கொயர் ரூட்டு கேன்சல். அப்படின்னா எனக்கு ஏசியோட டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு எவ்வளோ கிடச்சிருக்குன்னா 2√3ன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கு யூனிட்ஸ். இது வந்து எனக்கு நம்பர் 3. கொலினியாரிட்டி செக் பண்ணுறதுக்கு ஃபார்முலா நம்ம என்ன எழுதணும்னா ஏபி ப்ளஸ் பிசி ஈக்குவல் டு ஏசி. ஏபி வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் √13, பிசியும் வந்து √13, ஏசி வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 2√13. அப்படின்னா √13 + √13
ஈக்குவல் டு 2√13 இருக்குது. இப்போ √13 ஆட் பண்ணுறப்ப எனக்கு 2√13 கிடைக்கும். இங்கிட்ட எனக்கு 2√13 தான் இருக்குது. நான் ரெண்டுமே ஈக்குவல்னால ஹென்ஸ் இட் இஸ் கொலினியர்னு எழுதிக்கிறேன். இது எனக்கு ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். அடுத்து செகண்ட் சப்டிவிஷன். அடுத்து செகண்ட் சப்டிவிஷனில் 3 பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதை நான் ஏபிசின்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஏபி ப்ளஸ் பிசி ஈக்குவல் டு ஏசிங்கிற ஃபார்முலா தான் நான் ப்ரூவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஏபியோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஏபியோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஏவோட பாயிண்ட்டையும் பியோட பாயிண்ட்டையும் எழுதிக்கிறேன். ஏ வந்து எனக்கு a,-2, பி வந்து எனக்கு a,3. இதை நான் x1 y1 எடுத்துக்கிறேன். இதை x2 y2 கன்சிடர் பண்ணிக்கிறேன். அப்படின்னா டிஸ்டன்ஸோட ஃபார்முலா என்னென்னா d is equal to √x2 - x1 to the whole square plus y2 - y1 to the whole squareங்கிறது ஃபார்முலா. இது எதோட டிஸ்டன்ஸ்லாம் ஏபியோட டிஸ்டன்ஸ். அதனால் ஏபி is equal to √ன்னு எழுதிக்கிறேன். x2 வந்து எனக்கு a மைனஸ் x1 எனக்கு a to the whole square plus y2 வந்து எனக்கு 3 மைனஸ் அடுத்து y1 எனக்கு -2. நான் -2 எழுதிக்கிறேன் to the whole square equal to √a - a வந்து எனக்கு 0வை ஸ்கொயர் பண்ணால் எனக்கு 0 தான் கிடைக்கும். அடுத்து 3 + 5ன்னுட்டு எனக்கு 3 + 2 கிடைக்கும். ஏன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், அதனால் 3 + 2 to the whole square எழுதிக்கிறேன். √3 + 2 வந்து எனக்கு 5 to the whole square கிடைக்கும். ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆச்சுன்னா எனக்கு ஏபியோட வேல்யூ என்ன கிடச்சிருக்குன்னா 5 யூனிட்ஸும் கிடச்சிருக்கு. அடுத்தது பிசியோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறேன். அதுக்கு பிங்கிற பாயிண்ட் எழுதிக்கிறேன் a,3. அடுத்து சிங்கிற பாயிண்ட் எழுதிக்கிறேன் a,0. இது வந்து எனக்கு x1 y1, இது வந்து எனக்கு x2 y2 கிடச்சிருக்கு. அப்படின்னா எனக்கு டிஸ்டன்ஸோட ஃபார்முலா எழுதிக்கிறேன். d is equal to √x2 - x1 to the whole square plus y2 - y1 to the whole square. இங்கே எனக்கு x2 வந்து என்னென்னா a, x1 எனக்கு a to the whole square plus y2 வந்து எனக்கு 0 மைனஸ் y1 வந்து எனக்கு 3 to the whole square. அப்படின்னா எனக்கு d எதோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறோம்னா பிசி. ஆனால் பிசி is equal to √a - a வந்து 0. ஆனால் 0 to the whole square. 0வை ஸ்கொயர் பண்ணாலும் எனக்கு 0 தான் கிடைக்கும். அடுத்தது ப்ளஸ் -3 to the whole square கிடச்சிருக்கு. அடுத்து -3யை நான் ஸ்கொயர் பண்ணணும். -3யை ஸ்கொயர் பண்ணேன்னா எனக்கு 9 வந்து கிடைக்கும். ஆனால் √9ஓட ஆன்சர் எனக்கு 3 யூனிட்ஸ். அப்படின்னா எனக்கு பிசியோட வேல்யூ 3 யூனிட்ஸும் கிடச்சிருக்கு. அடுத்தது ஏசியோட டிஸ்டன்ஸை ஆட் பண்ணிக்கிறேன். ஏசியோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். நான் ஏங்கிற பாயிண்ட் வந்து என்னென்னா a,-2, சிங்கிற பாயிண்ட் வந்து எனக்கு a,0. ஆனால் டிஸ்டன்ஸ் is equal to √x2 - x1 to the whole square plus y2 - y1 to the whole squareங்கிறது ஃபார்முலா. இப்போ எதோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறோம்னா ஏசியோட டிஸ்டன்ஸ். ஆனால் ஏசி is equal to இதை வந்து நான் x1 y1 கன்சிடர் பண்ணிக்கிறேன். இதை x2 y2 கன்சிடர் பண்ணிக்கிறேன். எனக்கு x2 வந்து எனக்கு a மைனஸ் x1 a to the whole square plus y2 வந்து எனக்கு 0 மைனஸ் y1 எனக்கு -2. ஆனால் -2ன்னு எழுதிக்கிறேன் to the whole square equal to a - a வந்து 0 ஸ்கொயர் பண்ணாலும் எனக்கு 0 தான் கிடைக்கும். அப்படின்னா எனக்கு 0 + இங்கே எனக்கு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. அடுத்து 0வையும் 2வையும் ஆட் பண்ணேன்னா எனக்கு 2 தான் கிடைக்கும். அதனால் இங்கே 2 to the whole square எழுதிக்கிறேன். ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆச்சுன்னா எனக்கு 2 யூனிட்ஸும் கிடச்சிருக்கு. இப்போ நான் இங்கே ஃபார்முலா வந்து நான் எப்படி இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும்னு தேவையில்லை. எனக்கு ஏற்றபடி நான் சேஞ்ச் பண்ணிக்கலாங்கிறப்ப நான் எது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிறேன்னா இங்கே எனக்கு லார்ஜர் டிஸ்டன்ஸாக எது இருக்குன்னா 5 தான் இருக்குது. அப்படின்னா இங்கே எனக்கு இங்கே ஃபார்முலா நான் எப்படி சேஞ்ச் பண்ணுறேன்னா பிசி + ஏசி ஈக்குவல் டு ஏபின்னுட்டு நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அப்படின்னா எனக்கு பிசி வந்து என்னென்னா 3, அடுத்து ஏசி வந்து எனக்கு என்னென்னா 2 ஈக்குவல் டு ஏபி வந்து எனக்கு 5. அப்படின்னா 3யும் 2வையும் ஆட் பண்ணால் 5. அப்படின்னா 5 = 5ன்னுட்டு எனக்கு கிடச்சிருச்சு. ஹென்ஸ் இட் இஸ் கொலினியர்னுட்டு நான் எழுதிக்கிறேன். இங்கே எதுக்கு நானாக வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன்னா நானாக தான் இங்கே நேம் வந்து கொடுத்துருக்கேன் ஏபிசி. அதனால் சேஞ்ச் பண்ணிக்கிறதில்ல, தப்பு இல்லை. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிடுச்சு. தேங்க்யூ.